அம்பலம் சிவராத்திரியோட 4வது கால பூஜை வழிபாட்டு முறைகள். இந்த பூஜை காலையில் 3 மணி முதல் 6 மணி வரைக்கும் நேரம். அது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வர்றதுனால ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக அந்த காலம் கருதப்படுகிறது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு பண்ணுறதுனால யார் யார் வழிபாடு பண்ணுறாங்கன்னா, பிரம்மர்கள், ரிஷிகள், முனிவர்கள், தேவர்கள், பூதகணங்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்மளை மாதிரி மனிதர்கள், ஜீவராசிகள், உயிரினங்கள், அனைத்து ஜீவராசிகளுமே இறைவனை வழிபாடு பண்ணுறதா ஐதீகம். அதுதான் 4வது கால வழிபாட்டு முறை. அப்போ 4வது கால வழிபாட்டு முறையில் கரும்பு சாறு ரொம்பவும் சிறப்பு. அது சுவாமிக்கு கரும்பு சாறு சிறப்பு அபிஷேகங்கள் செய்வாங்க. அது இல்லாமல் 18 வகையான அபிஷேகங்கள் சுவாமிக்கு அப்போ கம்பல்சரி பண்ணணும். ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வர்றதுனால 18 வகையான அபிஷேகங்கள் ஈசனுக்கு அபிஷேகம் பண்ணி வெண்பட்டு சாத்துவாங்க. வெண்பட்டு, பியூர் ஒயிட் வெண்பட்டு சாத்தி இறைவனுக்கு சுத்த அன்னம்னு சொல்லுவாங்க. சுத்த அன்னம்னா பச்சரிசி சாதத்தை அப்படியே வடித்து இது பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சுவாமிக்கு நைவேதனம் பண்ணால் அது சுத்த அன்னம்னு பேர். அந்த இது செய்வாங்க. அப்போதைக்கு நம்ம 16 செல்வங்களும் பெறணும் அப்படின்னா இறைவனுக்கு 16 தீபங்கள், அகல் விளக்கில் 16 தீபங்கள் ஏற்றுறது ஒரு முறை. அப்போது வெண்பட்டு சாத்தி நந்தியாவட்டை மலர்களால் இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணணும். வெள்ளை நிற பூக்களால் இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணணும். அப்போ சில ஆலயங்களில் சந்தன காப்பு போடுவாங்க, சில ஆலயங்களில் ருத்ராட்ச கவசம் மாதிரி போட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் பண்ணலாம். இது 4வது கால வழிபாட்டு முறைகள். அப்போ 4வது காலத்தில் அதர்வன வேதம் பாராயணம் பண்ணணும். அதர்வன வேதம் பாராயணம் பண்ண தெரியாத அன்பர்கள் திருவாசகத்திலிருந்து 4வது பாடலான போற்றி திரு அகவல் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பதிகத்தை பாராயணம் பண்ணால் அந்த அதர்வன வேதம் பாடினதுக்கு உண்டான பலன் இறைவன் கொடுப்பார். இதுதான் சிவராத்திரியோட 4வது கால பூஜை முறை. சில ஆலயங்களில் பிரம்ம முகூர்த்த நேரங்கிறதுனால அப்போ கோபூசை பண்ணுவாங்க. அந்த மாதிரி சிறப்பு யாகங்கள் அதெல்லாம் செய்கிறது வழக்கம் இருக்குது. அதனால் இந்த 4 காலத்திலையும் முடிந்த வரைக்கும் அன்பர்கள் கலந்து இறைவன் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிவா திருச்சிற்றம்பலம்.